ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு டவுட்டில் பார்க்குறேன், ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இந்த ரீடிங் பார்க்குறது அந்த மாதிரிலாம் வேணாம். ஓகே, டெஃபினட்டாக எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, என் பர்சனோட மதர் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க, இல்லை வந்து சம்திங் வந்து யாராச்சும் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு, ஓகே ஒரு தடையாகவே இருக்கிறாங்க, எங்கள் 2 பேரையும் சேர விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். ஸோ ஒரு கெஸ்ஸில் வந்து பார்க்காதீங்க, டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, எஸ் ஃபீலிங்ஸ் சொல்கிறத விட உங்ககிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, உங்களை டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், அதாவது ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை விட்டுட்டு அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. இப்போது ஃபேமிலி ரொம்ப முக்கியம், மரியாதை ரொம்ப முக்கியம், என்னோடய வேலை முக்கியம், என்னோடய ஈகோ முக்கியம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க உங்ககிட்ட வந்து எமோஷ்னலாக பழகியிருக்க மாட்டாங்க. என்ன தான் மனசுக்குள்ளே எமோஷ்னல் இருந்தாலும் வெளியே காட்டும்போது கொஞ்சம் வந்து உங்ககிட்ட வந்து ரஃப்பாக தான் பழகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க எமோஷ்னல் டைப் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக தான் ஸ்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் சைட்லேருந்து அந்த ஃபீலிங் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன் மேலே ரொம்பவே வந்து ஒரு அந்த அட்ராக்ஷன் இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போனாலும் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு சண்டை வந்தாலுமே நீங்கள் போய் ஓடி போய் பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இல்லை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் அந்த அட்ராக்ஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே நிறையவே இருக்குது, அந்த ஈர்ப்பு நிறைய இருக்குது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு எமோஷ்னல் எல்லாமே இருக்குது. உங்கள் பர்சனை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கக்கிட்ட போய் ஓடி பேசுகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் 2 பேரையும் சுற்றி எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கீங்க, எந்த வேணாலும் இருந்துட்டும், பட் உங்கள் 2 பேரையும் சுற்றி ஒரு லவ் ஃபீலிங் இருக்குது. என்ன தான் ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும், மற்றவங்களால நீங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது, எமோஷ்னல் பாண்டிங் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து அவங்க லைஃப் அந்த மாதிரியான சில விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க லைஃப், அவங்க கரியர், இந்த மாதிரியான சில விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ஓகே, ஃபேமிலி ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அமைதியாக இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலையை உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு சில பேருக்கு எப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு 6 மந்த் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும். ஒரு 6 வீக் ஆர் 6 மந்த்து கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டு ஃபுல்லாகவே ஃபேமிலி, வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் வேண்டாம், கரியரை பார்ப்போம், ஃபேமிலியை பார்ப்போம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் உங்கள் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, எஸ், அவங்களுக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணும், இல்லை உங்ககிட்ட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எஸ், சன் கார்டு வந்திருக்கு. மேஜராக ஓகே, மேஜராக வந்து உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் சிச்சுவேஷனால் அவங்க இப்போ கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ நீங்கள் போய் பேசுனீங்களா எல்லாம் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்களும் போய் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அது வரைக்கும் நான் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இல்லையா, நீங்கள் போய் கம்யூனிகேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும், பட் ஒரு லேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து. ஓகே, ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து என்னதான் ரூடாக வந்து உங்ககிட்ட காமிச்சிருந்தாலும், இல்லை
எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்தாலும், எதையுமே கண்டுக்காமல் இருந்தாலும் உங்கள் மேலே அந்த ஃபீலிங் இருக்குது. 2 பேர் சுற்றியும் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, அதுதான் மெயின். அவங்களுக்கே தெரியல. அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்கன்னு. அவங்களுக்கே புரியல. ஒரே குழப்பமான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க கரெக்ட்டா தான் போயிட்டுருக்காங்களா? கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே புரியல. சம்டைம்ஸ் இந்த குழப்பத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அவங்கள சுத்தியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது பட்சத்தில, உங்க பெர்சன ஈஸியா வந்து ட்ரிகர் பண்ணிரலாம். ஸோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம உங்ககிட்ட இருந்து அமைதியா போயிருவாங்க. ஓகே. ஸோ 3 கார்டு வந்திருக்கு. அவங்களுக்கே தெரியல. என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து அந்த கன்ஃப்யூஷனான ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. எப்பனாலும் வந்து அ ஒரு சில பேருக்கு மட்டும் நான் இத சொல்றேன். சம்டைம்ஸ் வந்து உங்க பெர்சன் உங்கள அ விட்டுட்டு கொஞ்சம் தூரமா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ஆல்ரெடி நடந்திருந்திருக்கும். இல்ல வந்து ஒரு சில பேருக்கு அ நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில உங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன் கட் பண்ணிட்டு, அவங்க கொஞ்சம் தூரமா போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, இங்க நெறைய ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும். ஓகே. உங்க பெர்சனால நீங்க ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பால நீங்க ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும். நெறைய மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹர்ட் ஆக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நீங்க வந்து ஹர்ட் ஆயிருப்பீங்க. ஸோ மறுபடியும் ஹர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்க பெர்சனுக்கே தெரியலையா? எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஃபீலிங்ஸே இருந்தாலும் அவங்க இன்னுமே ஒரு கரெக்ட்டான ஒரு தெளிவான மைண்ட் செட்ல இல்ல அப்படிங்கிறபோது, அ எப்பனாலும் அந்த மைண்ட் சேஞ்ச் ஆயி ஜம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு தான் ஃபேவரா முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. என்ன முடிவு வேணாலும் எடுக்கும்போது அது உங்கள ஹர்ட் ஆக்கும். ஸோ வந்து எப்படின்னா கொஞ்சம் டைம் குடுங்க. அவங்க ரியலைஸ் பண்ணட்டும். இந்த ரிலேஷன்ஷிப் வேணாமா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணட்டும். ஓகே. ஸோ அதுவரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு பிரேக் குடுத்துக்கோங்க. ஃப்யூச்சர்ல இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, இது ஒரு மெமரீஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சேர்றீங்களோ, சேர மாட்டீங்களோ அது வேற விஷயம். கம்யூனிகேட் பண்றீங்களோ, பண்ணாம இருக்கிறீங்களோ அது வேற விஷயம். ஸோ பட் 2 பேருக்குமே அந்த ஒரு மெமரீஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்க பெர்சன பத்தின மெமரீஸ் அதிகமா இருக்கும். அண்ட் உங்க பெர்சனுக்கு உங்கள பத்தின மெமரீஸ் வந்து நினைவுகள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நினைவுகள் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். 2 பேருமே வந்து அந்த ஒருத்தர் ஒருத்தர் அந்த நினைவுகள்ல தான் இன்னுமே ஸ்டில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும். ஓகே. ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங்னால நான் இதில் முடிவு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு முடிவு இருக்காது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களுக்கு மாறுபடும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மெமரிஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரீயூனியன் நடக்கும். ஸோ மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு அப்பாலஜிஸ் கேட்பாங்க. பர்சன் இதுவரைக்கும் நடந்ததுக்காக அப்பாலஜிஸ் கேட்பாங்க. ஒரு சில பேருக்கு கம்யூனிகேட் வரும். ஒரு சில பேருக்கு ஆஃபர்ஸ் கூட வரும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா, அது ஒரு நினைவுகளாகவே தொடரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கான ஃபீலிங். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு சில கோபங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கூட வந்து கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து மதராக இருக்கட்டும், இல்லை எக்ஸு ஆர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு அந்த கோபத்தில் தான் அந்த பர்சன் இருக்கிறாங்க அந்த தேர்ட் பார்ட்டி மேலே. அது என்ன கோவமானாலும் இருந்துட்டு போட்டு, ஏதோ ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ இதே வந்து தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி இருக்குது உங்கள் பர்சன் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபீலிங்ஸ் வைஸ் உங்கள் பர்சனை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகே. அவங்கள கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதே வந்து உங்கள் பர்சன் வந்து கோபத்தில் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ 2 பேருக்குள்ளே வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர். இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து மதராக இருந்தாங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க பர்சன் இருக்காங்க. இல்லை வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து
ஏதோ ஒரு கண்ட்ரோலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. 2 பேருக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒழுங்காக பேசிக்கிறது கூட கிடையாது. மேபி ஒரே வீட்டில் இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்க நிறைய இழந்திருப்பாங்க. ஓகேவா? அது மதர்னால இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும்னாலும் இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்க நிறைய இழந்திருப்பாங்க. ஆனால் மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஓகேவா? இழந்திருப்பாங்க, மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. 2 விஷயம் தெரியுது எனக்கு. மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய இழந்திருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதே அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் கூட அந்த பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஃப்யூச்சரில் கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். பட் உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் கூட பேசுகிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் கிட்ட என்ன இன்டென்ஷனுக்காக பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு இங்கே பெருசாக ஃபீலிங்ஸ் இன்டென்ஷன்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஓகேவா? அவங்கக்கிட்ட கட்டுப்பட்டு நடக்கணும். ஓகே. தேவையில்லாமல் சண்டை போட்டுறது அண்ட் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்குது நிறைய. எதுக்கு பழகுறாங்கன்னா இதுதான் மெயின் ரீசன். எனக்கு கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும், வேறு அதையும் தாண்டி நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான். அண்டு தேவையில்லாமல் சண்டையை மூட்டி விட்றது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும், இல்லை அவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பெருசாக வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். கம்யூனிகேஷன் கட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு சில ரொம்பவும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள் பர்சன் போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஆச்சும் இருக்கும். பேசிக்கிறது, ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது, ஸோ ஒரே வீட்டில் இருந்தால் பேசிக்கிறது, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? என்னென்னா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை கண்ட்ரோலில் வைக்கணும், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும், இந்த மாதிரியான சில விஷயத்தில் இருக்கிறாங்க. உங்கள் பர்சன் அவங்கக்கிட்ட எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் பழகலை, அவங்க நேர்மையாக தான் இருக்கிறாங்க. என்னன்னா என்ன அவ்வளோதான். பெருசாக எமோஷனல் கனெக்ஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு அவங்க மேலே இல்லை. ஒரு ரூடாக தான் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட பழகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா கம்யூனிகேஷன் கட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஃப்யூச்சர்லேயும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வர்ற மாதிரியான இங்கே ஒரு சிச்சுவேஷன் இல்லை. மேபி வந்து அது ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் ஆகலாம். ஓகேவா? ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், இது வந்து டெம்பரரி ரீடிங். எப்போனாலும் வந்து அந்த ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஜஸ்ட் 1 செகண்ட், ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். எஸ்ன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா மொத்தமாக விட்டுட்டு வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனாச்சும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி அது கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஓகேவா? லேட் டைம் எடுத்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மொத்தமாக விட்டுட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷனாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அவங்களோட சிச்சுவேஷனை வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கம்யூனிகேஷன் கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக எமோஷ்னல் பாண்டிங்கும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க, கட்டுப்பட்டுட்டு இருக்காங்க. சொல் பேச்சை கேட்டுட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க உங்கள் பர்சன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்கள மட்டும் இதை பார்த்துக்கோங்க. ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.